வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ராஜபக்ஷக்களின் வெளிநாட்டு சொத்துக்களை நாட்டிற்கு கொண்டு வரும் வரையில் நாம் அரசாங்கத்துடன் போராடுவோம் என நாமல் ராஜபக்ஷ அறிவிப்பு. கிறிஸ்தவ தேவாலயம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் ஒருவர் காவல்துறையால் கைது. பிள்ளையான் கைது, வெளியே கொண்டு வந்த பல உண்மைகள். இனி விரிவான செய்திகள். பிள்ளையான் எனப்படும் சுவனேசதுரை சந்திரகாந்தனின் சாரதியாக செயல்பட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பில் இந்த கைது செய்யப்பட்டுள்ளது. அண்மையில் கொழும்பிலிருந்து சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இது அறிவிக்கப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் பிள்ளையானை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் அவரது சாரதியாக செயல்பட்ட நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவில் எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த கருத்துக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளனர். மன்னம்பட்டிய பகுதியில் நேற்றிரவு தேவாலயம் ஒன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என காவல்துறை அறிவித்துள்ளது. இதன்போது குறித்த பகுதியில் உள்ள தேவாலயத்தின் ஜன்னல்கள் சேதமடைந்துள்ளன. சம்பவம் தொடர்பில் 38 வயதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். தேசிய மக்கள் சக்தியின் ஊழல் அரசியலால் பெரும்பான்மையான மக்கள் அரசாங்கத்தின் மீது வெறுப்படைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றி தான் சொல்வதை செய்யாத ஒரு பொய், வஞ்சகம் மற்றும் ஊழல் நிறைந்த அரசாங்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொருட்களின் விலைகளை குறைப்பதாக அளித்த வாக்குறுதியை மீறி அரிசி, பால்மா, அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. தேர்தல் மேடையில் பொய் மந்திரங்களை உச்சரித்ததால் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் தற்போது ஏமாற்றம் அடைந்துள்ள நிலையில் மீண்டும் பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்ற தயாராகிவிட்டதாக சஜித் பிரேமதாச தெரிவித்தார். மின்சார கட்டணம் 33% குறைக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் மக்களின் எதிர்ப்பால் 20% குறைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் 13% குறைந்திருக்கலாம். எரிபொருள் விலை குறித்தும் அரசாங்கம் இதேபோன்ற விடயங்களை கூறியது. கையூட்டல், ஊழல், திருட்டு போன்ற காரணங்களால் எரிபொருள் விலை உயர்ந்ததாகவும் இன்னும் விலையை குறைக்காமல் மக்களை துன்பத்தில் ஆழ்த்தி வருகிறது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல நாடெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் கடந்த 2 பிரதான தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள். இறுதியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்கினார்கள். அதேபோல நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு பேராதரவு வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம். எமது கட்சியை நம்பி வாக்களித்த தமிழ் மக்களை நாம் ஒருபோதும் கைவிட மாட்டோம். நாட்டில் இனவாதம், மதவாதம் இல்லாத ஒரே ஒரு கட்சி தேசிய மக்கள் சக்தி. அதனால் தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு அமோக ஆதரவு வழங்குகின்றனர். அவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி எமது நாட்டில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் சக உரிமையுடையவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதே எமது விருப்பம் என தெரிவித்தார். ராஜபக்ஷக்களின் வெளிநாட்டு சொத்துக்களை நாட்டிற்கு கொண்டு வரும் வரையில் நாம் அரசாங்கத்துடன் போராடுவோம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ராஜபக்ஷக்களினால் உகண்டாவில் மறைத்து வைக்கப்பட்ட பணம் உள்ளிட்ட வெளிநாடுகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பணம் மற்றும் ராஜபக்ஷக்களுக்கு சொந்தமான வெளிநாட்டு சொத்துக்களை விற்று பணம் கொண்டு வர வேண்டும் என அரசாங்கத்துடன் போராடுவதாக தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்.
ஹோட்டல் உண்டு. 18 லம்போகனி கார்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. அமெரிக்காவில் மாளிகை ஒன்று உள்ளது. உகண்டாவிற்கு விமானத்தில் பணம் எடுத்து செல்லப்பட்டது என ஆளும் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இந்த செல்வத்தை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கத்திற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க நான் தயார் என தெரிவித்துள்ளார். இந்த சொத்துக்களை கொண்டு வர தவறினால் தேர்தல் மேடைகளில் கூறியது பொய் என மன்னிப்பு கேட்க வேண்டும். மக்களை ஏமாற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு உரிமை இல்லை. அரசாங்கத்தில் ஆட்சி காலம் முழுவதிலும் பொய்யுரைத்துக் கொண்டிருக்க இடமளியோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் வழங்கிய உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரையில் அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கப்படும் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மிக்க உணவுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள், உணவு கையாளும் நிறுவனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக பல கடைகள், ஹோட்டல்கள், வெதுப்பகங்கள் உள்ளிட்ட நிறுவனங்கள் என்பன திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதன்போது உணவகங்கள், பல்பொருள் அங்காடிகள், மீன்பாடிகள், பல விற்பனை நிலையங்கள், இறைச்சி விற்பனை நிலையங்கள், உணவு கண்காட்சிகள் மற்றும் நடமாடும் உணவு விற்பனை நிலையங்கள் பரிசோதனை செய்யப்பட்டன. சுகாதாரத்தை மீறிய நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. மேலும் பாவிக்க முடியாத சேதமடைந்த உணவுகளை தயாரிக்கும் பாத்திரங்களும் கைப்பற்றப்பட்டன. பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள், உணவு கையாளும் நிறுவனங்கள் சோதனைக்குட்படுத்தப்படும் வேலை திட்டம் பிராந்திய பணிப்பாளர் உத்தரவிற்கமைவாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் கைது செய்யப்பட்டது ஏற்கனவே தெரிந்த விஷயம். அவரது கைது தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பிள்ளையானுடன் பணியாற்றிய ஒருவர் தானே முன்வந்து சரணடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிள்ளையானின் கைதுக்கு பின்னர் மட்டக்களப்பு மாவட்டம் அதிகளவாக சிஐடியினரால் சுற்றி வளைக்கப்படுவதை அவதானிக்க கூடியதாக உள்ளது. மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என்பதையே இது காட்டுகிறது. அதுடன் பிள்ளையானின் மிக நெருங்கிய சகாவாக இருந்த ஒருவர் வாழைச்சேனையால் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிள்ளையான் விசாரணையின் போது அவருடன் நெருக்கமானவர்கள் தொடர்பில் தெரிவித்தார். அவர்களுக்கும் நெருக்கடி ஏற்படும் என்பது தெளிவாகின்றது.